தடை விதிகளை மீறி குடிக்கக்கூடிய கல்குவாரிகளை தான் மூடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ என்ன பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு கேட்கிறேன் நான். மற்ற குவாரிகள் வழக்கம் போல தானே செயல்படும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல சார், இப்ப எனக்கு என்னோட தேவைகள் 60,000 லோடுன்னு வச்சுக்க. நீங்க 60,000 லோட்ல எனக்கு விதியை மீறி உள்ள பணத்துல இருந்தும் சேர்ந்தா அந்த 60,000 லோடு வருது. நீங்க ஒரு 3,000 குவாரி இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ஒரு 600 குவாரி மூடிட்டீங்கன்னா இங்க திருப்பி எனக்கு அந்த 600 குவாரியோட ஷார்டேஜ் தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வழி இருக்கு. நீங்க 600 குவாரி மூட போறீங்க, நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி கவர்மெண்ட் கைக்கு வந்திருக்கும் இதெல்லாம் மூடப்பட வேண்டிய கல்குவாரிகள்னு. அப்ப அந்த லிஸ்ட் இருக்கும்போது பேரலா எங்கெங்கெல்லாம் ஓபன் பண்ணணுங்கிறது நீங்க ஒரு நிபுணர் குழு வச்சு அதை பேரலா ரெடி பண்ணலாங்கிறத எங்களுடைய. ஏன்னா நீங்க இந்த ஷார்ட் ஃபால் பண்ண காஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் அதிகமாகும், டிலே ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு சாமானியன் வீடு கட்டுறது பெரிய பிரச்சனையாகும். பெரிய பெரிய கம்பெனிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாங்கக்கூடிய இடத்துல இருந்தா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தர் வீடு கட்டும் போது ஒரு சதுர அடிக்கு 100 ரூபாய் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த டிமாண்ட் அதிகமாக இப்ப உள்ள நிலைமையில ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கிறதால போயிட்டு இருக்கு. இதுக்கு இன் பேரல் போர்க்கால அடிப்படையில் நான் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கறது நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றேன். அப்ப இப்ப இருக்கக்கூடிய விலைகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மற்ற இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் அதாவது நான் சொல்றது ஒரு 10% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் இன்னொரு விஷயத்தையும் பண்ணலாம். இந்த கல்குவாரிகளை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துலயும் கல்குவாரிகளை மூடிக்கிட்டே வராங்க. அதுல நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன் அரசாங்கத்துக்கிட்ட, இந்த கல்குவாரிகளை எங்கெங்கெல்லாம் இருக்கோ ரொம்ப டெப்த் எடுத்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நீர்பிடிப்பு பகுதியா மாத்தி அதை சுத்தி ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா நீங்க எந்தெந்த ஊர்ல பாருங்க, விருதுநகர் மாவட்டம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இவங்க கல்குவாரிகளுக்கு எடுத்திருக்காங்களோ அந்த காலாவதியான குவாரிகளை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. இந்த கால்வாதியான குவாரிகள் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த காலாவதியான குவாரிகளை மிகப்பெரிய நீர்பிடிப்பு பகுதிகளை பயன்படுத்தி அதை அங்க ஒரு சுற்றுலா தலம் அமைக்கலாம், இல்ல ஒரு மீன் வளர்ப்புக்கு உபயோகப்படுத்தலாம். அந்த ஊரோட மழை நீர் வடிகால அந்த கல்குவாரியோட கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்றது, தண்ணியை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் முக்கியமா சொல்ல போனா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கல்குவாரிகள் இது மாதிரி இருக்கு. இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கல்குவாரி ஒரு லாஸ்ட் வீக்ல மினிஸ்டர் போய் பார்த்துட்டு மூட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த குவாரிகள்லாம் நான் சொல்ற நீர்த்தேக்கு பிடிப்புகளாக பகுதிகளாக மாத்தினோம்னா சென்னைக்கு இது வெளியில இருந்து தண்ணியை கொண்டு வர தேவையில்லை. இப்ப சென்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஜெயங்கொண்டத்துல இருந்து தண்ணி இங்க வருது. இந்த பைப் லைன் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நம்ம நியர்பையே எடுத்துக்கலாம். இன்னொன்னு அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை அது கொண்டு வரலாம். அதை அரசாங்கம் இதை ஒரு திட்டமா கொண்டு வந்தாலே அரசாங்கத்துக்கு நிரந்தர வருமானம் இந்த கனிம வளத்துறையிலிருந்து எடுக்கலாம். நான் சொல்றது கல்குவாரிகள் மட்டும். இது இல்லாம பாத்தீங்கன்னா கிரானைட் இருக்கு, மார்பிள் இருக்கு, நிறைய சுண்ணாம்பு கல்குவாரிகள் இருக்கு, நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே அரசாங்கம் வகைப்படுத்தி ஒரு நிபுணர் குழு வச்சு, நிபுணர் குழு அரசாங்கத்துல மட்டும் இருக்கக்கூடாது, அரசாங்க துறை சார்ந்த ஆளுகள் மட்டும் இல்லாம வெளியில கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் நிபுணர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ கேட்டு ஒரு குழு அமைச்சு இதுல எவ்வளவு வருமானம் வரும், ஜீரோ பட்ஜெட்ல எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு போச்சுன்னா இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அரசாங்கத்துக்கு கஜனாவுக்கு பணம் உடனடியாக வரும். இப்ப பிரச்சனை என்னன்னா கவர்மெண்ட்ல பேமெண்ட் இல்ல அப்படிங்கறத பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. இதை உடனடியா பணம் வர்றதுக்கு இப்ப அரசாங்கம் நாளைக்கு ஒரு ஆர்டர் போடுச்சேன், ஒரே ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் இது மாதிரி மணல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்கன்னா மக்கள் சொல்றது என்ன, ஆழமா எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல எடுக்க சொல்லுங்க. ஆர்டர் போட்டா உடனடியா நீங்க ஒரு 500 லோடுக்கு பணம் கட்டினீங்கன்னா நீங்க டைரக்டா மணல் உங்களுக்கு சப்ளைக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னா இன்னைக்கு ரெடி டு பே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆளுங்களும் ஈஸியா மணலா எடுத்துப்பாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு வருவாய் வர வெறும் ரைடு மட்டும் இல்லாம நான் மினிஸ்டர்கிட்ட கேட்கறது பேரலா எங்களுக்கு இதையும் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா கட்டுமானத்துறை தான் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருமானம் வருது 1 லட்சம் கோடி ரூபாய் தாண்டி வருது. இதை சரியா பண்ணா 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இதை இன்னும் வருவாயை பெருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ விதிமீறி செயல்படக்கூடிய கல்குவாரிகள் மூடப்பட்டு வருது, 30க்கும் மேற்பட்டது. இதனால மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா அப்படின்னா என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? என்ன ஆல்டர்னேட்டிவா எதை பண்ணலாம்னா? ஆல்டர்னேட்டிவா விதிமீறி செயல்படாம ஸ்டிக் பண்ணும் அப்படின்னா செயல்களா இருக்கும்ல, ஆமா, அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? அரசாங்கம் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரீசெண்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் போனதுக்கு ஒரு
பத்திரிகையாளரை அடிச்சது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கம்பல்சரி வந்து ட்ரோன் வச்சு செக் பண்றது வந்து மேண்டேட்டரி ஆக்கலாம் அரசாங்கம். எங்கெங்கெல்லாம் கல்குவாரிகள் இருக்கோ ட்ரோன் வச்சு செக் பண்ணி எவ்வளவு டெப்த்துக்கு எடுத்திருக்காங்க மாசம் மாசம் மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லலாம். அப்புறம் வந்து அங்க போயிட்டு வர லாரி வந்து ஜிபிஎஸோட கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப ஜிபிஎஸோட கனெக்ட் பண்ணும்போது எத்தனை லாரி போகுது, எவ்வளவு போகுது, எல்லா டீடைலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் ஆயிடும். இது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணலாம். பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன்ல பே பண்ண சொல்லலாம். யார் யாரெல்லாம் மணல் ஜல்லி வேணுமோ இங்க கொடுக்காம டைரக்டா ஆன்லைன்ல பே பண்ண சொல்லலாம். முன்கூட்டியே பல்க் எல்லாமே ஆன்லைன்ல பே பண்ண சொல்லலாம். மற்ற சப்ளைட்ட வாங்குறதுலாம் வந்து லோக்கல்ல வாங்கிக்கலாம். ஒரு விலை நிர்ணய குழு வைக்கலாம். வச்சு இது என்ன கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னும் அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகமாகும். வருவாய் அதிகமாக இன்னும் இந்த விலையும் குறையும். இந்த மாதிரி பண்ணும்போது விலை குறையும் போது வருவாய் அதிகரிக்கும். விலை குறையும் போது கட்டுமானம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்ப விலை குறைஞ்சனா ஒரு 100 பில்டிங் வேலை நடக்குதுன்னா ஒரு 120 பில்டிங் 150 பில்டிங் வேலை நடக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு வருவாய் வந்து இன்னும் அதிகரிக்கும். அதனால இது வருவாய் அதிகரிக்கும். இன்னும் அரசாங்கம் வந்து இது டெக்னாலஜியா என்னென்னலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இன்னும் முழுமையா யோசிச்சு ஒரு ஏரியாவும் மெயினான அரசாங்கத்தில் திருப்பி கேட்டுக்கிறது காலாவதியான கல்குவாரிகள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து அப்படியே இருக்கு. அதாவது அதை எடுத்துட்டு அதோட நிப்பாட்டினது. அதை எல்லாமே நீர்த்தேக்கமா மாத்துங்க. நீர்த்தேக்கமா மாத்தினாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்ணி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை சரி பண்ணலாம்.